புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நான் இன்றைக்கி நிறைய கேள்விப்படுறது என்னென்னா, ஸ்கூலுக்கு போகிறவங்களும் சரி, காலேஜ் போகிறவங்களும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களும் சரி, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒரு லாங் ட்ராவல் ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6-7 ஹவர்ஸ் வந்து ஹைஜின் அப்படிங்கிற பேரில் யூரின் போகாமல் அடக்கிக்கிட்டே காலையில் வீட்டில் போயிட்டு போனாங்கன்னா திரும்ப சாயந்தரம் வந்து தான் வீட்டில் போவாங்க. இந்த மாதிரி நம்ம சிறுநீரை வந்து ரொம்ப நேரம் அடக்கிறதுனால நம்ம உடலில் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும், அதை எப்படி ஒரு வேளை அப்படி பிரச்சனை ஆகியிருக்கும் பட்சத்தில் அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சிறுநீரை அடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது சுத்தமாக இல்லை, சுகாதாரமான முறையில் வந்து கழிப்பிடங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூரினை அடக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அடக்கும் பொழுது அது ஒரு உப்பு நீர் தானே, அதிலிருந்து துர்நாற்றம் கலந்த ஒரு வாயு வந்து வெளிப்படும். அந்த வாயு மூலமாக நிறைய நுண்ணுயிர் கிருமிகள் வந்து அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த கிருமிகள் எல்லாமே நச்சுக்கிருமிகளாகத்தான் இருக்கும். இதனால் சிறுநீர் பாதை தொற்று வந்து ஈஸியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது முதல் விஷயம். இதை நம்ம நாள்பட பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட நமக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம கிட்னியையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சிறுநீரகத்தையும் இந்த கிருமிகள் வந்து அஃபெக்ட் பண்ணும் பொழுது சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் குறையிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப நேரம் இந்த உப்பு நீர் வந்து நம்ம பிளாடரில் ஸ்டே ஆன் ஆகிருக்கும் பொழுது, ஒரு பிளாடருங்கிறது ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி தான் இருக்கும். இப்போ சிறுநீர் பை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு எலாஸ்டிக் பை மாதிரி தான். நீர் சேர சேர அது விரியும். நீங்கள் நீரை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது சுருங்கும். அப்படி ரொம்ப நேரம் அது வந்து விரிவடைஞ்ச நிலையிலேயே இருக்கிறதுனால ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிடும். அந்த எலாஸ்டிக் பேக் வந்து, சிறுநீர் பை வந்து ஓவராக ஸ்ட்ரெச்சப் ஆகிடும். அப்போ அந்த பிளாடர் என்ன ஆகும்னா, அதிகமாக யூரின் தாங்குகிற கெப்பாசிட்டியை வந்து அடக்கி வைக்கிற தன்மையை இழந்துடும். இதை தான் நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க கூட, டாக்டர் என்னால் யூரின் அடக்க முடியல, கொஞ்சம் தண்ணி குடித்தாலே எனக்கு யூரின் வந்துடுது அப்படின்னு சொல்கிறது. தும்புனா, இருமுனா, சிரிச்சா யூரின் வெளிப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் முதல்ல 50 வயது கடந்தவர்கள் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இளம் வயது பெண்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு இந்த யூரின் நம்ம ஓவராக அடக்கிறதே ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி யூரின் அடிக்கடி போகணுங்கிற எண்ணமும் நமக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யூரின் வந்தாலே வந்து திரும்ப போயிடணும், அடிக்கடி போகணும், தண்ணி ஒரு 2 சிப் தண்ணி குடித்தாலே உடனே யூரின் போகணுங்கிற ஃபீல் இருக்கும். இது எல்லாமே அடிக்கடி யூரின் அடக்கிறவங்கக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடிவயிற்றில் ஒரு வலி, எப்போ பார்த்தாலும் நம்மன்னு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கு, யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸையும் நமக்கு வந்து அடிக்கடி யூரின் அடக்கிறவங்க கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். இந்த சிறுநீர் அப்படிங்கிறது ஒரு உப்பு நீர் தானே, அது நம்மளுடைய சிறுநீர் பையில் தேங்கும் பொழுது அது உறைஞ்சு கற்களாக மாறி சிறுநீரக கற்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ யாரெல்லாம் யூரின் அடக்கிறாங்களோ அவங்க இந்த எல்லா சிம்டம்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது ரிப்பீட்டடாக சிறுநீரக கற்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அடிக்கடி வாழைத்தண்டு வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை சாறாக எடுத்து மோரோடு கலந்து உப்பு சேர்த்து எடுக்கலாம், அல்லது பொரியலாகவே பண்ணி சாப்பிடலாம். அடிக்கடி எனக்கு சிறுநீர் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது, யூரின் சரியாக பிரிய மாட்டேங்குது, சொட்டு சொட்டாக யூரின் வெளிப்படுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அடிக்கடி உணவில் வந்து சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சுரைக்காயை வந்து கூட்டாக பண்ணி சாப்பிடலாம், அல்லது வந்து லைட்டாக ஆவியில் வேக வச்சு ஒரு சூப் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம்.
அதுவும் உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து சிறுநீரக பாதையில் வந்து யூரின் வெளிப்படும் பொழுது ரொம்ப எரிச்சலோட சில நேரங்களில் வெள்ளையும் சேர்ந்து வெளிப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, வெண்பூசணியோடைய சாறை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். மோர் கலந்து உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம வந்து வெண்பூசணி சாறை எடுக்கும் பொழுது நம்ம உடலும் குளிர்ச்சி அடையும், சிறுநீரக பாதையில் வந்து குளிர்ச்சியும் ஏற்படும். அந்த நீர் போகும்பொழுது ஒரு சூடாக நீர் பிரியுது அப்படிங்கிற தன்மை வந்து இருக்காது. அதே மாதிரி இப்போ எனக்கு சிறுநீரக பாதையில் தொற்று அடிக்கடி வந்துடுது, ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரிப்பீட்டடாக நான் யூரின் கல்ச்சர் பார்க்குறேன், அதில் எப்பயுமே வந்து பஸ் செல்ஸ் இருக்குது, ஆர்பிசிஸ் இருக்குது, எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னுடைய சிறுநீர் பாதை தொற்றை ரிப்பீட்டடாக காமிக்குது. நான் யூரின் கல்ச்சர் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாக்டீரியா வந்து ரூல் அவுட் ஆகுது அப்படின்னு நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஊற வச்சு நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணி போட்டு ஊற வச்சு காலையில் அந்த குழகுழப்பான திரவத்தை எடுத்துக்கிட்டே வாங்களேன். இது உங்களுடைய சிறுநீர் பாதை தொற்றை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கூட குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் சிறுநீரக கற்கள் அடிக்கடி ஃபார்ம் ஆகிடும், சீக்கிரமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் வந்து சரியாக வெளிப்படாது, ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது. அதற்காக நீங்கள் இந்த வெயில் காலத்தில் தொடர்ச்சியாக வந்து வெள்ளரிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 குறிப்புகளையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறுநீர் பாதையில் என்னென்ன தொற்றுகள் இருந்தாலும் என்னென்ன சிரமங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்க முடியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து சுகாதாரம் அப்படிங்கிற பேரில் சிறுநீரை வந்து அடிக்கடி அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பல பக்க விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் இன்னையிலேருந்து எப்போ சிறுநீர் கழியணும் அப்படிங்கிற உணர்வு வந்தாலும் உடனே கழியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கணும். அதை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செய்கை. அது உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை குறிப்பாக வாழ்நாள் முழுதும் சஃபர் ஆகக்கூடிய பல நோய்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.